நாங்கள் வந்து ப்ரையாரிட்டி பாஸ் க்யூ ஒன்று வாங்கியிருந்தோம். ஸோ அதனால் கொஞ்சம் எங்களுக்கு குயிக்காக மேலே போன மாதிரி இருந்தது. ஏன்னா ஸ்டாண்டர்ட் க்யூ வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. சரி ஓகே ப்ரையாரிட்டி க்யூவில் போயிடுவோம் அப்படின்ற மாதிரி போனோம். அங்கே வந்து க்யூவில் போகிறதுக்கு போதே ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுப்பாங்க. சரி அந்த ஃபோட்டோ மட்டும் ஒரு ஞாபகமாக வாங்கிப்போம் அப்படின்ற மாதிரி அது வாங்கிட்டோம். ஆனால் அன்றைக்கி வந்து ரொம்ப டே வந்து ரொம்ப பிஸியாக தான் இருந்தது. ஐ திங்க் இட்ஸ் சண்டேன்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப பிஸியாக இருந்தது. யூஸ்வலாக விட அப்போ ரொம்ப பிஸியாக இருந்தது. ஏன்னா அது அரௌண்ட் ஈஸ்டர் டைம், அதனால கொஞ்சம் பிஸியாக இருந்தது. மேலே இருந்து வியூ மட்டும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. அங்கேருந்து பார்க்கும்போது அந்த லார்ட்ஸ் கிரிக்கெட் ஸ்டேடியம் தெரியும். அதுக்கப்புறம் வந்து வெஸ்ட்மின்ஸ்டர் பார்லிமெண்ட் இதெல்லாம் வந்து தெரியும். ஸோ அதெல்லாம் மட்டும் அவனுக்கு வந்து காமிச்சிட்டு இந்த பிக் பென் இதெல்லாம் காமிச்சிட்டு ரொம்ப குயிக்காகவே போயிடுச்சு. லண்டன் வந்ததுக்கு ஒரு ஷாப்பிங், அதுக்கப்புறம் ஒரு லண்டனை, இது ரெண்டும் முடிச்சிட்டோம். அதோட எங்களோட லண்டன் ட்ரிப் முடிஞ்சிருச்சு. ஸோ நாங்கள் ரிட்டர்ன் ஆகும்போது நார்மலாக தான் நாங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் ட்ரெயின் டிக்கெட் தான் புக் பண்ணியிருந்தோம். அப்புறம் ரிட்டர்ன் வரும்போது சரி ஓகே நம்ம எதுக்கும் கேட்டு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நாங்கள் கிங்ஸ் கிராஸில் போயிட்டு இந்த மாதிரி எங்கள் டிக்கெட்டை வந்து அப்கிரேட் பண்ண முடியுமா ஃபஸ்ட் கிளாஸ்க்கு கேட்டோம். பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு அங்கேயே ஆன்போர்ட்லேயே எங்களுக்கு வந்து டிக்கெட்டை அப்கிரேட் பண்ணி கொடுத்துட்டாங்க ஃப்ளாட் சார்ஜஸ்க்கு. ஸோ அதுவும் எகெயின் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.